வெள்ளைக்கருவும் அந்த பிரியாணியோட சேர்ந்து சூட்டு அந்த இது பூவாக்கு Hey everyone, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வந்துட்டு Elite Marriage Biriyani கொளத்தூருக்கு வந்திருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து Elite Barbecueன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இவங்களோட buffet food சாப்பிட்டோம். அதுல வந்து இவங்களோட பிரியாணி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத நான் சொல்லிருப்பேன். நான் சாப்பிட்டேன். அதாவது buffetல சாப்பிட்ட one of the best பிரியாணி அப்படி சொல்லிட்டு. சோ அவங்களோட பிரியாணி வந்து மேல தனியா பிரியாணி பிளேஸ்னு தனியா வச்சிருக்காங்க. Elite Marriage Biriyani. அங்க போயிட்டு அன்லிமிட்டட் பிரியாணிங்க. சிக்கன்னா வந்து 380, மட்டன்னா 380. சோ இந்த அன்லிமிட்டட் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா பீசஸ் அண்ட் சிக்கன் 65 அண்ட் இன்னொரு மேட்டர் வந்து லிமிட்டட் அண்ட் ரைஸ், ரைத்தா, இந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாமே வந்து அன்லிமிட்டட். இது எப்படி இருக்குது என்னென்ன இருக்குது அப்படினு பார்க்க போறோம். இவங்க நம்ம இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ இன்வைட் பண்ணி வந்திருக்கோம் இங்க. So let's go and check Elite Marriage Biriyani in Kolathur. வாங்க போகலாம். Let's go man. எல்லாத்துக்கும் வணக்கம். இதாங்க செட்டப். ரைட்டாக வந்து குட்டி குட்டி பந்தி, ஸ்மால் பந்தியாக இருக்குது. So guys, we are starting with mutton biryani. So mutton biryani, oh my god, நல்லா சுட வந்து இருக்குது. இது சிக்கன் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு இவங்க நான் மச்சத்தில் மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன். கைக்கு எனக்கு கொதிக்குது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஈட். நல்லா அரிசி பார்க்க பெருசாக தெரியுது. ஐ எம் ஆக்சுவலி வெரி ஹங்க்ரி. ஸோ லெட்ஸ் ஈட். பிரியாணி இந்த மாதிரி அடைக்க சாப்பிட்றது ஒரு ஃபன்னுங்க. அண்ட் வாவ், திஸ் பிரியாணி இஸ் லைக் டூ குட். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இதில் மசாலா நல்லா தெரியுது. எனக்கு எடுத்தோடனே அந்த புதினா, எனக்கு இந்த பிரியாணியில் எடுத்தோடனே இந்த புதினா, அந்த தக்காளி, இந்த மசாலாலாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட், நம்ம அந்த டேஸ்ட் நல்லா தெரியுது. தக்காளி இந்த புதினா. ஸோ அது ஆக்சுவலி நம்ம வி கேன் see it as well. இங்கே பாருங்களேன், இட்ஸ் மசாலாயி பிரியாணி. இட்ஸ் நாட் மசாலா கம்மியாக இருக்க பிரியாணியில் சட்டான பிரியாணி கிடையாது. பட் மசாலா அதிகமாக இருக்கிறனால காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. காரம் வந்து வச்சு கரெக்டாக இருக்குது, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. பிகாஸ் பிரியாணியில் ஒரு பிரச்சனை இருக்குது, காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா திருப்பி அடுத்த வாய் போகிறதுக்கான ஒரு ஃபீல் வராது. அந்த தக்காளியோட ஒரு டாங்கினஸ் ஆன் பாயிண்ட். ஆக்சுவலி வந்து பெரிய டேக்ஸாவில் பண்ணல இவங்க. இவ்வளோ பெரிய டேக்ஸாக தான் நான் பார்த்தேன். நான் நினச்சேன் இந்த மாதிரி ஒரு டேக்ஸாவில் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த மாதிரி பிரியாணி இருந்துச்சு அப்படின்னு வச்சேன். பட் அதே மாதிரி பிரியாணி தான். இட்ஸ் ரியலி குட். லாஸ்ட்டாக மட்டன் போட்டிருக்காங்க அவங்க. ஸோ நல்ல மட்டன். இதான் மட்டன் நல்லா வந்து செம ஒரு ஃப்ரெஷ்ஷான மட்டன். இந்த பிரியாணியோட சாப்பிடும்போது ஐ லவ் திஸ் பிரியாணி. அதுக்கு 2 முட்டை இருக்கணும். பட் இது வந்து 1 முட்டை தான் கொடுப்பாங்க பிரியாணியோட. நான் வந்து எப்படின்னா, ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு பிளேட்டுன்னு வைக்கும் போது இந்த இடத்துல வந்துட்டு கம்மியாக தெரிஞ்சு, வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக காமிச்சா இருக்காங்க. நான் இன்னொரு பிளேட் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டு காமிச்சிருக்கேன். பட் ஒரிஜினலி ஒரு பிளேட் கிடைக்கும். அதில் உங்களுக்கு 3-4 பீஸ் கிடைப்பாங்க மட்டன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பிரியாணி மட்டும் தான் கிடைக்கும், நாட் மட்டன் பீஸ். ஸோ நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த முட்டை பெருசாக தெரியுது. நல்லா முட்டை எடுத்துகிட்டு
நல்லா அந்த முட்டையை போட்டு மிக்ஸ் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அந்த மஞ்சக்கருவும் அந்த வெள்ளைக்கருவும் அந்த பிரியாணியோட சேர்ந்து சூட்டு அந்த இது கண்டிப்பாக யூ லைக் தி பிரியாணி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நைஸ் பிரியாணி. இட்ஸ் ஜூசி. யூ கேன் see it because enough ஆயில் இருக்குதுல, அந்த மட்டனில் enough ஃபேட் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து பிரியாணி ஜூஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா குழஞ்சும் போல் அதே நேரத்தில் வரையாகவும் இல்லை. இட்ஸ் பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். குட் ஹேவ் பீன் பெட்டர் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு பர்ஃபெக்டாக தெரியுதுங்க. இது கொஞ்சம் நான் சீக்கிரமாக இப்போ மணி வந்து 1:40 தெரியாது. மேபி லைக் நான் ஒரு 12 வந்தேன்னா இன்னும் அப்படியே அந்த ஒரிஜினல் சூடோட கிடச்சிட்டு இருக்கும். அப்போ இன்னும் அமேசிங்காக இருந்திருக்கும். இது வந்து 65 வைக்கிறாங்க 3 பீஸு. இட்ஸ் டீப் ஃப்ரைட் 65 அண்ட் இட் ஹாஸ் ஒரு கோட்டிங். அந்த மேலே வந்து அந்த ஃப்ளார் போட்டிருக்காங்க. ஒரு பேசிக் 65 இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டாக போனால் இருக்கும்ல, இந்த மாதிரி தான். சாயிலி இட்ஸ் குட். 65 பிரியாணி கம்பேர் பண்ணும்போது பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. பிரியாணியில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பட்டைகள், இந்த மாதிரி ஏலக்காய்கள், இந்த மாதிரி கிராம்புகள், அதை மட்டும் இப்படி எடுத்து போட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து மெயின். ஏன்னா வாயில் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க டார்ச்சர் ஆயிரும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதில் வந்து பிரியாணி நான் சாப்பிட்டே இருப்பேன். பட் சிக்கன் பிரியாணி இருக்குது, அவன் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் இவங்க வந்து ஸ்டார்டர்ஸ் வச்சுருக்காங்க. மெனுவில் காட்டுறேன். அதில் வந்து இது வந்து லாலிபாப் ட்ரை பண்ணலாம். கோல்டன் ஃப்ரைட் ப்ரான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாலிபாப் சாப்பிடலாம். கிறிஸ்பி டேங்கி ஃப்ரைட் சிக்கன். யூ நோ ஹவ் இட் இஸ் லைக் தட். அடுத்து கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ். கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து அந்த லைக் அதோட கலர் வந்து நார்மலாக கலர் இல்லாமல் இருக்கும். பட் தே ஹேவ் ஆட் கலர் இன் திஸ் கொஞ்சம் இன்னும் அப்பிடைட்டிங்காக ஆக்குறதுக்குது. ஸோ இட் லுக்ஸ் ஃப்ரைட் லைக் டீப் ஃப்ரைட் ஆப்வியஸ்லி அண்ட் கிறிஸ்பி ஆன் த அவுட் சைட். ஹூவாக்கு தட் சேவரி ப்ரான். அப்புறமா அந்த ஃப்ரைடு அந்த ஃப்ளார் வாசம் அவ்வளோதான். சால்ட்டி பட் ரொம்ப சால்ட்டி இல்லை. இட்ஸ் வெரி சேவரி வித் ப்ரான். ஒரு இது இட்ஸ் ஆக்சுவலி ரியலி குட். ஒரு கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ். அந்த கலர் வந்து நார்மலாக அதுவும் அந்த இந்த கலர் இல்லாமல் இருந்துச்சுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்மலாக கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் எப்படின்னு தெரியுமில்ல உங்களுக்கு. அது என்ன கலர்? அது ஒரு மாதிரி ப்ரௌன். அது ஒரு லைட் ப்ரௌன். அந்த கலர் நான் ஒழுங்காக பார்க்குறது. சம் பீப்பிள் மே லைக் திஸ் இந்த கலர். பட் த டேஸ்ட் இட்ஸ் ரியலி ரியலி குட். பட் பிரியாணி அடிச்சுக்க முடியாதுங்க. சரியான பிரியாணி. ஐ லவ் தி பிரியாணி. கைஸ் இங்கே வந்து கட்டா இருக்குது. நான் இந்த மக்கள் கட்டா ஸ்வீட்லாம் வந்து அதிகமாக வந்து பிரியாணியில் விரும்ப மாட்டாங்க. அதனால் அது சொல்லாமல் மறந்து போயிடுறேன் சில டைமு. அதாவது கட்டாவில் நான் எதிர்பார்க்கறதுக்குமே புளிப்பு. அந்த புளிப்பு வேறு அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் கண்டிப்பாக. கட்டாவோட புளிப்பு வேணும். அந்த கத்திரிக்காய் வாசம் நைஸ். என்ன கத்திரிக்காய். அண்ட் தென் ஸ்வீட் இது வந்து பிரெட் அல்வா. இட்ஸ் குட். இட் லுக்ஸ் வெரி லைக் என்ன சொல்கிறது ஜூசி ஆயிலி. ஆயில் நெய் நான் கூட கேட்குறேன். டெய்லி இப்படி தான் இருக்குமா இல்லை இன்றைக்கும் நெய் ஊற்றிங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக நெய் ஊற்றி சமைச்சிருக்காங்க. இது அன்லிமிட்டட்னா நம்ம இல்லை. இட்ஸ் வெரி குட். ஓ இந்த நெய் வாசம் வேலை உள்ளுங்க. வாப்பா அது தகடவும் செய்யுது. ஆக்சுவலி உங்களால் நல்லா சாப்பிட முடியாது. அப்புறம் இது ரைத்தா உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம். ரைத்தா சாப்பிடுவேன் ஓரளவுக்கு. பட் இந்த மாதிரி கட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன். வாங்க நம்ம அடுத்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம். இதுவும் வந்து ஜூஸியாக தெரியுது பார்க்குறதுக்கு. சேம் இதுலேயும் வந்து 3 பீஸ் சிக்கன் வச்சுருக்காங்க. ஸோ அதே ஃபார்முலா. சேம் புதினா, சேம் தக்காளி, சேம் அந்த ஒரு ஃபார்முலா. பட் தென் ஆப்வியஸ்லி இது டிஃப்ரெண்ட்டாக தம் பண்ணியிருக்காங்க. சிக்கன் போட்டு தம் பண்ணியிருக்காங்க, அது மட்டன் போட்டு தம் பண்ணியிருக்காங்க. பட் சேம் டிட்டோ எவ்ரிதிங் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஜூஸி எனக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது சேமாக மசாலா சேமாக இருக்கிறதுனால அதில் போட்டுருக்க மட்டனோட அந்த ஒரு ஃபேட்டினஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால அந்த பிரியாணி பக்கம் தான் நான் லீன் பண்ணுவேன். எனக்கு இது 2 பிரியாணி கொடுத்தாங்கன்னா. பட் இதுவும் வந்து வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டனால யூ வில் பி ஹாப்பி. இட்ஸ் குட். அந்த உமாமி ஃப்ளேவர் வந்து அந்த குஸ்காலே இருக்குது. பட் வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி இல்லை. லைக் ஏதோ ஒரு எம்எஸ்ஜி அவங்க யூஸ் பண்ண மாதிரி இல்லை. இட்ஸ் வெரி நேச்சுரல் ஒரு உமாமி ஃப்ளேவர் தான். சட்டிலாக இருக்குது. ஒரு அந்த உமாமி ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்டப்பாக தெரியும். அந்த நேரத்தில் தான் வந்து அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் எம்எஸ்ஜியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் இட்ஸ் நாட் ஆர்டிஃபிஷியல் எம்எஸ்ஜி. இட்ஸ் ஆக்சுவலி கரெக்டாக போகுது. சிக்கனு நல்லா குக்காக இருக்குது. சிக்கனு நல்லா அப்படியே உடையுது. இருக்குது. ஸோ கேஸ் கடைசியில் ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம். ஸோ இதுவும் வந்து லிமிட்டட் தான். இது வந்து ஒரு ஸ்கூப் கொடுப்பாங்க. இட்ஸ் ஐஸ்கிரீம்
ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் நினைக்கிறேன் பார்ப்பீங்களா அது இருக்குது வெண்ணிலா பட்டர் ஸ்காட்ச் சாக்லேட் இதெல்லாம் இருக்குன்னாங்க என்னென்னு கேட்டாங்க ஐ வாண்ட் வெண்ணிலா அப்படி சொல்லி சொன்னேன் ஸோ இது அண்ட் அந்த ஸ்வீட் பற்றி கேட்டேன் இது வந்து நெய் நல்லா இருக்குது இதில் நீங்கள் வந்து டெய்லியுமே இப்படி தான் இருக்குமா இல்லை இன்றைக்கி வீடியோ பண்ண காப்பி பண்ணிக்கலாம் கேட்டேன் இல்லை டெய்லியுமே இதே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் ஆர்கேஜி நெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 4-5 வாட்டி அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க கண்டிப்பாக டெய்லியுமே இதே நெய் போட்டு நாங்கள் வந்து இதே மாதிரி அளவில் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் குட் நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக வில் ஃபீல் இட் அந்த பிரியாணி மட்டன் பிரியாணி ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சுங்க ஐ லவ் த பிரியாணி சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு பட் கம்பேரிட்டிவ்லி கண்டிப்பாக மட்டன் பிரியாணி தான் பிகாஸ் மசாலா வாஸ் பர்ஃபெக்ட் போத் எல்லாத்தையும் மசாலா பர்ஃபெக்ட் அது ஏன் இது வந்து மட்டனில் வந்து ஃபேட்டி வேற லெவல் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு சூடாக முடிஞ்ச சீக்கிரமாக வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் இட் பி அமேசிங் ஒன் மோர் திங் இப்போ சாப்பிட்டு போது பின்னாடி இப்போ இன்னொரு நம்மளுக்கு நம்மளோட வீடியோ பார்க்கறது வந்து சாப்பிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு நான் வந்து இங்கே சாப்பிட்டு கரெக்டாக நான் சாப்பிட்டேன் அந்த மட்டன் பிரியாணி முடிச்சுட்டு அடுத்து சிக்கன் பிரியாணி வெயிட் பண்ணிருக்கேன் அது வந்து பேசினார் அவர்கிட்ட என்ன சாப்பிட்டீங்க கேட்டார் நான் வந்து ப்ரோ மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அவர் நான் கேட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மட்டன் பிரியாணி எப்படி இருந்துச்சு அவர் கேட்டார் ப்ரோ வேறு லெவலில் இருக்கு ப்ரோ பிரியாணி வந்து தரமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து எப்படின்னா இல்லையே ப்ரோ அந்தளவுக்கு இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணார் அப்போ வந்து எனக்கு சத்தியமாக புரியல ஏன் அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒரு ஒரிஜினல் லைக் எக்ஸ்ட்ராவாக வந்து எதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ஆட் பண்ணாமல் ஒரு ஒரிஜினல் பிரியாணி நான் ஃபீல் பண்ணேன்னா அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் வந்து சாப்பிடும்போது தெரியும் பட் அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதுனால அதுக்கப்புறம் எனக்கே டவுட் இருந்துச்சு இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம கேமராமேன் மாமா தம்பி எல்லாத்தையும் சாப்பிட சொல்லி அவங்க சாப்பிட்டு வந்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு இது என்னன்னா வெளியில் வந்து அதிகமாக அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுற பிரியாணிஸ் நம்ம சாப்பிட்டு நம்மளோட நாக்கு வந்து வேறு மாதிரி ட்ரெயினாக இருக்குது பிரியாணினா வந்து எனக்கு இந்த ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து when you go with ஒரிஜினல் பிரியாணி அதாவது ஒரிஜினல் பிரியாணி என்னென்ன சொல்கிறேன் வந்து அஜினோமோட்டோன்றது இட்ஸ் நாட் பேட் ஃபார் ஹெல்த்னால் அது நீங்கள் வந்து ஆட் பண்ணி சாப்பிடலாம் அது வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் தான் பட் அந்த டேஸ்ட் என்ஹான்சர் போட்டு வர பிரியாணிக்கும் அந்த மசாலா அந்த மீட்டு அந்த ரைஸ் அந்த பாஸ்மதி ரைஸுக்குன்னு ஒரு வாசம் இருக்குதுங்க அந்த மசாலாவோட கலவை இருக்குது தெரியுமா பர்ஃபெக்டாக இருக்கணும் ரொம்ப அதிகமாச்சுன்னா காரம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும் நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப கம்மியாச்சுன்னா சட்டிலும் கீழே போயிடும் அது வந்து ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அதுக்கப்புறம் அந்த மட்டன் நல்ல ஃபேட் நல்ல ஒரு அந்த கறியோட வாசம் இந்த மூணும் சேர்ந்து அந்த சூடாக சாப்பிடும்போது வர ஒரு டேஸ்ட் இருக்குது தெரியுமா அது வந்து அஜினோமோட்டோவில் அப்படியே போட்ட உடனே அதுக்குன்னு ஒரு உமாமி டேஸ்ட் அது எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அதில் வரும் ஸோ இந்த டேஸ்ட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஸ்டிங்டிவ் இது வந்து உங்களுக்கு வேறு எதுலையுமே அச்சீவ் பண்ண முடியாது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நான் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன் இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இப்படி தான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து போய்கிட்டு இருக்குது இதை பற்றி பேச நிறையா பேசிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து இவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண எனக்கு வந்து அவசியம் கிடையாது ஐ கெட் பெய்ட் ஐ டோன்ட் கெட் பெய்ட் அதை பற்றி இஷ்யூ இல்லை ஒரு ஃபுட் நல்லா இருந்துச்சுன்னா ஐ ஸ்பீக் ஃபார் இட் அண்ட் இந்த ஃபுட் இங்கே இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி பேசணும்னு நினச்சேன் பேசிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க முடிச்சு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் இங்கே எத்தனை பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா ஆஸ் அ பிரியாணியில் வர உங்களுக்கு இந்த பிரியாணி எவ்வளோ பிடிச்சி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐ சி கேஸ் நல்ல வீடியோ சொல்லுங்கள் பாய் see you டாடா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த பிளேஸ்க்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாங்க பீடா மறந்துட்டேங்க இங்கே வந்து கடைசியில் ஒரு பீடாவும் கொடுக்குறாங்க ஒரு பீடா தான் சார் 2 பீடா கிடையாது இந்த பீடா எப்படி இருக்குன்னு நான் வந்து சாப்பிட்டு சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன் பிகாஸ் வெறும் குல்க்கு அந்த இது பீடா கிடையாது பாய்ஸ் இது வந்துட்டு இது ஸ்வீட்டு வெத்தலை அவ்வளோதான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இது குளுக்கன் கிடையாது சம் ஏதோ டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி ஒரு மேட்ரு இது அதான் நான் திறந்து பார்த்தேன் ஸோ அதில் சீரகமும் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் போட்டிருக்காங்க சின்ன பசங்களுக்கு நல்லாயிருக்கும் பட் பீடான்னு சாப்பிட்றவங்க நல்லா லைட்டாக பீடா வாங்கேன் நான் ஹைதராபாத்லாம் போனப்போ பீடா வாங்கி சவச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ என்ன மாதிரி ஆகலாம் பிடிக்காது ஐ வாண்ட் பாக்கு இன் தட் ஐ டோன்ட் வாண்ட் மச் ஸ்வீட் இன் தட் ஸோ பாக்கு இல்லாத ஒரு ஸ்வீட் பீடா உங்களுக்காக ஒரு கடி அடிச்சுக்கிறேன்